பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வஸய்யிதில் முர்ஸலீன் நபினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பின் பிரே டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக நேயர்களுக்கு பிரே டிவி வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் வளமை போன்று இன்றும் முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் ஃபைசல் பின் ஜமீல் கஸாவி ஹஃபிظஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு ரமதானுடைய கடைசி 10 தினங்களை பயன்படுத்திக் கொள்வது, லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி அதை அடைவதற்கு முயற்சிப்பதாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொன்னதற்கு பின்னால், தக்வாவை வலியுறுத்தியதற்கு பின்னால், அல்லாஹ்வுடைய அடியார்களே, கால நேரங்கள் மிக வேகமாக செல்வதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். நாட்கள் வேகமாக செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய அஜல், அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய காலம் முடிவடைய போகிறது என்பதை அது உணர்த்தி கொண்டிருக்கிறது. எங்களுடைய காலம், நாங்கள் உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் நெருங்கி இருக்கிறது என்பதை காலம் அவசரமாக செல்வது எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ரமதானுடைய மாதம் வந்தது, முதலாவது 10 சென்று விட்டது, அதுக்கு பின்னால் 2வது 10 வந்தது, இப்போது கடைசி 10 நாங்கள் அடைந்திருக்கின்றோம். எவ்வளோ வேகமாக நாட்கள் செல்கிறது, எவ்வளோ வேகமாக இந்த நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. அதாவது எந்த ஒன்றும் நடைபெறாததை போன்று, எந்த ஒரு விடயத்தையும் செய்யாததை போன்று மிக வேகமாக நாட்கள் கடந்து செல்வதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா கடைசி 10 தினங்களை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதனுடைய பகல் இரவு எல்லாமே புனிதமானவை. எவ்வளவு சிறப்புகளை இந்த கடைசி 10 உள்ளடக்கியிருக்கிறது. எனவே நாங்கள் கடைசி 10 அடைந்து கொள்ள வேண்டும், அதுக்காக முயற்சிக்க வேண்டும். நன்மைகளுடைய விடயத்தில் போட்டி போடக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த இரவுகளை பயன்படுத்திக் கொள்வார்கள். குறிப்பாக இரவுடைய இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடைசி 10 இரவுகளை எதிர்பார்த்த வண்ணம் அவர்கள் நன்மைகளை போட்டி போட்டுக்கொண்டு செய்து கொண்டு இருப்பார். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நிச்சயமாக அந்த கடைசி 10 நல்ல வழிகளில் செலவழிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் அடைந்து கொண்டால் நிச்சயமாக லைலத்துல் கத்ர் இரவை அவர்கள் நிச்சயமாக அடைந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கும் அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள், நோம்பாளிகளே, ரமதானுடைய மாதம் அது ஒரு பரிசுத்தமான மாதமாக, அது நன்மைகளுடைய மாதமாக, ரஹ்மத்துடைய மாதமாக இருக்கிறது. ரமதானுடைய மாதத்தில் மிக சிறந்தது கடைசி பகுதியாகும். அதிலே பரக்கத், அதிலே சிறப்புகள் இருக்கின்றன. அதில் மிக பெருமதியான இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்குது. அதை அடைந்து கொள்வதற்காக ஒவ்வொரு முயற்சிக்கிறார். அதனுடைய கண்ணியத்தை பெற வேண்டும் என்பதற்காக, அதனுடைய மகிமையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு முஃமின்களும் முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய லைலத்துல் கத்ருடைய இரவையும் அல்லாஹ் கடைசி 10 தான் வைத்திருக்கிறான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 தினங்கள் வந்துவிட்டால் அந்த கடைசி 10 தினங்களில் விசேஷமான அமல்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபடுவார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நிச்சயமாக ஒரு வணக்க வழிபாடை, ஒரு அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய ஒரு அமலை கட்டுப்பட்டு நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் பொறுமை எங்களுக்கு அவசியப்படுகிறது. நோன்பிலே பொறுமை இருக்கிறது, இரவு வணக்கத்தில் பொறுமை இருக்கிறது. நிச்சயமாக பொறுமையாளிகளோடு அல்லாஹ் இருக்கிறான். பொறுமையாளிகளுக்குரிய கூலி நிரப்பமாக அவர்களுக்கு வழங்கப்படும். சூரா அஸ்-ஸுமர் 10வது வசனம். எனவே இப்படியான நாட்களை நாங்கள் நன்மைகளை கொண்டு அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். நல்ல விடயங்களை செய்கின்ற போது, அமல்களில் ஈடுபடுகின்ற போது நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். நன்மைகளை பூர்த்தியாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் நேரங்களை வீணாக்கிவிடக்கூடாது. இந்த இரவை வீணாக்குவது என்பது பெரிய நஷ்டத்திலே எங்களை கொண்டு போய் அது தள்ளிவிடும். இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், மனிதன் எத்தனையோ நேரங்களை வீணாக ஆக்கி கொண்டிருக்கிறான், நன்மைகளை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறான். இந்த கடைசி 10 நாட்கள் அது ஒரு விவசாய நிலத்தை போல. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அதிகமாக விதைகளை விதைப்பாரோ அந்த அளவுக்கு அவருக்கு அறுவடை கிடைக்கும். எனவே அதே போன்றுதான் இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே விதைத்தால்தான் எங்களுக்கு, தானியங்களை விதைத்தால்தான் எங்களுக்கு அறுவடை செய்ய முடியும். எனவே நன்மைகளை இந்த மாதங்களில் நாங்கள் போட்டி போட்டு செய்து கொள்ள வேண்டும். இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், வணக்க வழிபாடுகள் அல்லாத விடயங்களில் தன்னுடைய வாழ்வை வீணாக்கி கொண்ட மனிதனே, இந்த மாதத்தை வீணாக்கிய மனிதனே, காலத்தை முழுமையாக வீணாக்கியதை போன்று நீ மாறிவிடுகிறாய். நல்ல விடயங்களை பிற்போட்டு இருக்கக்கூடிய மனிதனே, குர்ஆன் நாளை மறுமையில் யாருக்கு எதிராக வாதாடுமோ அப்படியான மனிதனே,
இந்த மாதம் நாளை அல்லாஹ்விடத்தில் ரமலானுடைய பகலும் இரவும் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்ய இருக்கிறது. வீணாக கழித்தால் மனிதனுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் அவைகள் முறைப்பாடு செய்யும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அவசரமாக கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மௌத் வருவதற்கு முன்னால் கவனமாக அமல்களில் ஈடுபடுங்கள். நல்ல விடயங்களை போட்டு செய்யுங்கள். சூரா ஆல் இம்ரான் 133 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் வானம் பூமிகளை விட விசாலமான அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அது தக்வாதாரிகளுக்காக வேண்டி தயாரிப்பு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரமலானுடைய நாட்கள் குறைந்து கொண்டு வருகிறது. 2 பத்துக்களை கழித்து 3வது பத்தின் கடைசி கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். கடைசி பத்திலே ஒரு சில நாட்கள் தேஞ்சிருக்கிறது. எனவே இந்த கடைசி 10 ஏனைய 2 பத்துக்களை விட மிக சிறந்ததாகும். இபாதத்தில் நல்ல விடயங்கள் ஒரு மனிதன் செலவழிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பையும் நரக விடுதலை அடைந்து கொள்ள வேண்டும். இப்படியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி, எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடக்கூடியவரை விட மடையர் உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் பக்கம் திசை திருப்புங்கள். நீங்கள் எந்த துறைகளில் நல்ல விடயங்களில் ஈடுபட முடியுமோ அப்படியா நல்ல விடயங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் உங்களுடைய திசை திருப்புங்கள். வீணானவர்களோடு சேர்ந்து வீணாக நேரங்களை கழிப்பதை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்துக்கு, நண்பர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்கு உதவியாக நீங்கள் இருங்கள். முடிந்த அளவு நீங்கள் மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்களில் ஈடுபாடு காட்டுங்கள். அதே நேரத்தில் புதுசாக நீங்கள் தௌபாவை செய்து கொள்ளுங்கள். தனிமையில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அல்லாஹ்வோடு நீங்கள் உரையாடுங்கள். அதில் இன்பம் கிடைக்கும், மன ஆறுதல் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதிகமாக துஆ செய்யுங்கள், திக்ர் செய்யுங்கள், குர்ஆனை ஓதுங்கள். அதே நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அமலை அவன் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதை விட விருப்பத்துக்குரிய விடயம் அல்லாஹ் கொண்டுமே கிடையாது. அதனால் நாங்கள் சரியத்துக்கு மாற்றமான விடயங்களில் ஈடுபடாமல், வீணான தொழுகையை நாங்கள் பொடுபோக்காக விட்டுவிடாமல் தொழுகையுடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று லுஹர் தொழுகையை தொழாமல் நாங்கள் ரமலானுடைய காலத்தில் கூட தூங்கிவிடக்கூடாது. தொழுகை நேரத்தில் நாங்கள் தொழ வேண்டும். அதனுடைய முன்பின் சுன்னத்துக்களை நாங்கள் தொழுது வர வேண்டும். கஷ்டம் இரவிலே முடிச்சிருக்கிறோம் என்ற காரணத்தை சொல்லி முன்பின் சுன்னத்துக்கள் தொழாமல் நாங்கள் பொடுபோக்கு இருந்து விடக்கூடாது. அதே போன்று நாங்கள் இரவு தொழுகைகளை கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று ஃபர்துகளை நாங்கள் இரவு தொழுகை ஈடுபடுவதன் மூலமாக பரதான தொழுகைகள் நாங்கள் வீணடித்து விடக்கூடாது. ஒரு முஸ்லீம் இபாதத்துகள் செய்கின்ற போது நடுநிலையை கையாள வேண்டும். அளவுக்கு அதிகமாக அமல் செய்து ஒன்றுமில்லாத அளவுக்கு அவர் மாறிவிடவும் கூடாது. சக்திக்கு ஏற்றவாறு அமல் செய்ய வேண்டும். அதே போன்று ஃபர்துகளை முற்படுத்த வேண்டும். அதே சந்தர்ப்பத்திலே சுன்னத்தான விடயங்களை பொடுபோக்கு காட்டவும் கூடாது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அறிந்து கொள்ளுங்கள், அதைவிட மகத்தான விடயம் என்னவென்றால், சில மனிதர்கள் நோன்பு நோக்கிறார்கள், ஆனால் தொழ மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். பகிரங்கமாக அவர்கள் தொழாமல் இருக்கிறார்கள். தொழுகுமாறு அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிருக்கிறான். அந்த தொழுகையை விட்டுவிட்டும் உதாசீனமாக நோன்பு பிடிக்கிறான், தொழாமல் இருக்கிறார்கள். இது எவ்வளவு மோசமான செயலாக இருக்கு, பயங்கரமான ஒரு செயலாக இருக்கிறது. எந்த அடியான் தொழுகையை வீணாக்கி விடுவாரோ அவர் ஏனைய விடயங்களை வீணாக்கி விடுவார். தொழுகை என்பது அடிப்படையான ஒன்றாகும், அது தீனுடைய தூணாகும். எனவே யார் தொழுகையை வீணாக்குவார் அவர் அவசரமாக தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் மீள வேண்டும். மௌத் வருவதற்கு முன்னால் தப்பிப்போன தொழுகைகள் அவர் மீட்டி தொழ வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா மரியம் 59-60 வசனத்திலே, ஒரு கூட்டம் வருவார்கள், அவர் தொழுகை உதாசீனம் செய்வார்கள், மனோ இச்சை பின்பற்றுவார், நரகத்தை சந்திப்பார்கள். அவர்கள் யார் தௌபா செய்து சாலிஹான் அமல் செய்து அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்கள் அவர்களை தவிர அவர்கள் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார்கள், அவர்களுக்கு அநியாயம் விளைக்கப்பட மாட்டாது. அதே போன்று அல்லாஹ் தஆலா நேர்வழியை விட்டும் தடுக்கக்கூடிய விடயங்களை விட்டும் நாங்களை விலகி இருக்குமாறு அல்லாஹ் விவரிக்கிறான். அப்படியான விடயங்களை விட்டு நாங்கள் விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ்வை விட்டும் பராமுகமாக்கக்கூடிய விடயங்களை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டும். அதனை எப்போது எங்களுடைய பார்வை, கேள்வி, இவைகளை ஹராமான விடயங்களை பார்ப்பது, கேட்பதை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எப்போது உடல் உறுப்புகள் பாவத்தோடு சேர்ந்து விடுமோ அந்த உடல் உறுப்புக்கு பொறுமதி இல்லாமல் போய்விடும். பாவங்களின் பக்கம் அது செல்லக்கூடியதாக மாறிவிடும். மேலெண்ணங்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். மேலெண்ணங்களை விட்டுவிட்டும் மறுமையுடைய சிந்தனையோடு வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். மேலெண்ணம் என்பது நல்ல விடயங்களை செய்வதை விட்டு ஒரு மனிதனை தடுத்துவிட்டும் எப்போது அல்லாஹ் பக்கம் மீளக்கூடியவர்களாக அல்லாஹ் ரஹ்மத்தை ஆசைப்படக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய கபரை வெளிச்சமாக்கக்கூடிய, கபரில் சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய விடயங்களில் நாங்கள் அதிகமாக ஈடுபட வேண்டும். எங்களுடைய முகத்தை கியாமத்துடைய நாளை பிரகாசமாக்கக்கூடிய அமல்களில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபட்டு சென்று 2வது பகுதி அல்லாஹ் புகழ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா கடைசி 10 எங்களுக்கு தந்திருக்கிறான். ஏனைய 10 தினங்கள் 20 தினங்களில் பொடுபோக்காக இருந்தவர்கள் இந்த 10 தினத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை ஒரு பிரயோசனமாக எடுத்துக்கொள்ள நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தில் மிக அதிகமாக தீவிரமாக அமல்களில் ஈடுபடுவார்கள். இஅ்திகாஃபில் இருந்தார்கள். லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடைசி 10 அடைந்து விட்டால் இரவை ஹயாத்தாக்குவார்கள், நன்மைகளில் குடும்பத்தை எழுப்பி விடுவார்கள். அதே நேரத்தில் தன்னுடைய சாரத்தை வேஷ்டியை இறுக்கமாக கட்டி அமலுக்காக வேண்டி தயாராகி விடுவார்கள். ஹதீஸில் வந்திருக்கிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்றைய இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு என்று நான் புரிந்து கொண்டால் என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னை மன்னித்து விடுவாயாக என்ற துஆவை ஓதுங்கள் என்று மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். அதோட மக்ஃபிரத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாங்கள் கேட்க வேண்டும், அதிகமான அமல்களை செய்ய வேண்டும், எல்லா விதமான அமல்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். மரணத்தை நாங்கள் அதிகமாக அடிக்கடி ஞாபகம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த கடைசி 10 தினங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டதுக்கான காரணம் என்னவென்றால், இந்த 10 தினங்களில் தான் அல்லாஹ் ஏதோ ஒரு தினத்தில் தான் இரவில் தான் லைலத்துல் கத்ருடைய இரவை வைத்திருக்கிறான். இதை இந்த 10 தினங்களுடைய சிறப்பை அறிந்து கொள்வதற்கு போதுமானதாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். எனவே அப்படின்னா என்ன, 1000 மாதங்களாக ஒரு மனிதன் அமல் செய்யக்கூடிய நன்மை லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவில் அமலில் ஈடுபடுவதன் மூலமாக அவருக்கு கிடைத்துவிடும் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குவார்களோ, நன்மை ஆதரவித்தவர்களாக ஈமான் கொண்டவர்களாக அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படும். சொன்னார்கள், கடைசி 10 தினங்களில் ஒற்றைப்படை தினங்களிலே நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள், கடைசி 10 தினங்களை தேடிக்கொள்ளுங்கள், குறிப்பாக ஒற்றைப்படை தினங்களை தேடிக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கார்கள். அதே போன்று இந்த மாதம் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த மாதம் வந்திருக்கிறது ரமலானுடைய மாதம், அதில் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவில் யாருக்கு நின்று வணங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, அவருக்கு எல்லா விதமான நலவுகளை விட்டும் அவர் தூரமாக்கப்பட்டவராக கருதப்படுவார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று இந்த மாதத்தில் நாங்கள் அதிகமான அமல்களில் ஈடுபட வேண்டும். இந்த மாதத்தை யார் வீணாக கழித்து விடுவார், அவரை விட நஷ்டவாளி யாரும் கிடையாது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். இது நன்மைகள் செய்யக்கூடிய இந்த காலம், பருவ காலத்தை அல்லாஹ் எங்களுக்கு எண்ணி தந்திருக்கிறான். இதனுடைய சிறப்புகள் ஏராளமானவை, இது எண்ணித்தரப்பட்ட சில நாட்கள். எனவே சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட ஒரு துஆவை செய்து ஹதீப் ஃபைசல் ரஸாவி ஹஃபிஸஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார். அடுத்ததாக நேயர்களுக்கு நாங்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை ஒளிபெருக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.